यज्ञ का सदा आगे बढ़ना, யஜ்ஜத்தில் எப்போதும் முன்னேறணும், यज्ञ को भरपूर रखना, யஜ்ஜத்தை முன்னேற்றணும் மற்றும் யஜ்ஜத்தை நிரப்பணும். यही यज्ञ के प्यारे बच्चों का काम है। இதுதான் யஜ்ஜத்தினுடைய அன்பான குழந்தைகளின் வேலையாகும். जैसे सेंटर का चारों ओर से ध्यान रखते हैं, எது போல சென்டரின் நாலா பக்கத்திலும் கவனம் வைக்கிறார்கள், ऐसे ही यज्ञ का ध्यान रखना। அதே போலதான் யஜ்ஜத்தையும் கவனித்துக் கொள்ளணும். हर एक बच्चे का कर्तव्य है। ஒவ்வொரு குழந்தையின் கடமையாகும். कौन से जोन वालों से बोला? எந்த ஜோனை சேர்ந்தவர்களிடம் சொன்னார்? इंदौर जोन वालों से बोला। இந்தோர் ஜோனை சேர்ந்தவர்களிடம், இந்தோர் ஜோனி அவர்களிடம் சொன்னாரு. बाप दादा ने अभी तक देखा, பாப் தாதா இதுவரைக்கும் பார்த்தார். इस टर्न लेने में सभी पास हुए हैं। இந்த टर्निल அனைவரும் பாஸ் ஆனார்கள். कोई की भी कमी नहीं रही है। யாருக்கும் குறைவாகவில்லை. तो जैसे टर्न के टाइम यज्ञ का ध्यान रखा, இது போல டர்னின் நேரத்தில் யஜ்ஜத்தை கவனித்தார்கள், अनुभव किया। அனுபவம் செய்தார்கள். अभी अपने सेंटर पर रहते भी இப்போது தங்களுடைய சென்டரில் இருந்து கொண்டும் हर एक यज्ञ रक्षक है। ஒவ்வொருத்தரும் யஜ்ஜத்தின் பாதுகாப்பாளர்கள், यज्ञ निवासी रहने बनने वाले, யஜ்ஜ நிவாசியாக ஆகுபவர்கள். सिर्फ ऐसे ही नहीं हो, வெறும் நீங்கள் அப்படி மட்டும் இல்லை, हर एक ब्राह्मण बच्चा यज्ञ प्यारा है। ஒவ்வொரு பிராமண குழந்தை யஜ்ஜத்தின் அன்பான குழந்தைகளாவார்கள், यज्ञ रक्षक है। யஜ்ஜத்தின் பாதுகாப்பாளர்கள். ऐसे अपने को जिम्मेवार समझकर सदा चलना। அதுபோல தங்களை பொறுப்பாளராக எப்போதும் தங்களை பொறுப்பாளராக நினைத்து கொண்டு நடக்கணும். तो जो जिम्मेवार समझेंगे, யார் அது போல பொறுப்பாளராக நினைத்துக் கொள்வார்களோ वो जरूर कहाँ तक पहुँचेंगे? அவர்கள் அவசியம் எங்கு வரைக்கும் சென்றடைவார்கள்? यज्ञ की अंतिम आहुति की तक पहुँचेंगे। யஜ்ஜத்தின் அந்திம் ஆகுதி, இறுதி ஆகுதி வரைக்கும் சென்றடைவார்கள். अंतिम आहुति होगी அந்திம் இறுதியான ஆகுதி ஆகும். और खेल खलास हो जाएगा। பிறகு ஆட்டம் முடிந்துவிடும். बीच में खलास होने वाले नहीं होंगे। நடுவில் முடிந்து போகுபவர்கள் இல்லை. ये खलास हो जाएंगे என்ன ஆட்டம் முடிந்து விடுமா? என்ன जो जिम्मेवारी समझकर चलेंगे। யார் பொறுப்பாளராக நினைத்து கொண்டு நடப்பவர்கள்? परिवर्तन का आधार संगठन की शक्ति। மாற்றத்தின் ஆதாரம் சங்கடனின் சக்தி. कि जनता पार्टी में संवादहीनता की भारी कमी है। ஜனதா பார்ட்டியில் சம்வாதஹீன், உரையாடல்கள் குறைவாக இருக்கிறது. एक दूसरे से बात भी खुलकर नहीं करते। ஒருத்தர் இன்னொருத்தருடன் திறந்து பேசிக் கொள்வதும் இல்லை. इसका मतलब एक दूसरे की पटती नहीं है। இதனுடைய அர்த்தம் ஒருத்தருக்கு இன்னொருத்தருடன் ஆகுவதே இல்லை. शास्त्रों में भी गाया हुआ है राम की सेना। சாஸ்திரங்களிலும் கூட பாடப்பட்டிருக்கிறது ராமரின் சேனை. माने बंदरों की सेना, அதாவது குரங்குகளின் சேனை. एक से एक बढ़कर के एक चंचल बुद्धि है। ஒருத்தரை விட ஒருத்தர் அதிகமான சஞ்சல புத்தி கொண்டவர்கள். किसी से किसी की पटरी नहीं खाती। யாருக்கும் யாருடன் ஆகுவதே இல்லை. सब आपस में एक दूसरे से लड़ झगड़ पड़ते हैं।
அனைவரும் ஒருத்தர் இன்னொருத்தருடன் சண்டை போடுகிறார்கள். ये हैं वही भारत के राजे। இவர்கள் அந்த பாரதத்தின் ராஜாக்கள் ஆவார்கள். हिस्ट्री में प्रसिद्ध है। ஹிஸ்டரியில் புகழ் பெற்று இருக்கிறார்கள். இது போல புகழ் இருக்கிறது. जो आपसी लड़ाई लड़ करके हिंदुस्तान का मटिया मेट कर दिया। அவர்கள் தங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு கொண்டு பாரதத்தை வந்து மண்ணில் கலந்து விட்டார்கள். आपस में बातचीत ही नहीं करना चाहते। தங்களுக்குள் பேசிக் கொள்வது கூட அவர்கள் விரும்புவதில்லை. ஒருத்தர் இன்னொருத்தருடன் பேசிக்கொள்ள கூட விரும்புவதில்லை. इतनी नफरत भरी हुई है। இந்த அளவுக்கு வந்து வெறுப்பு வந்து நிறைஞ்சிருக்கிறது. स्वार्थ की बातों को लेकर के, சுயநலத்தின் விஷயங்களை எடுத்துக்கொண்டு. अरे स्वार्थ की बातों को चलो ठीक है, लेकिन जहाँ அரே சுயநலத்துக்கான விஷயங்கள் இருக்கிறது என்றால் அது சரிதான். सारे यज्ञ के नुकसान की बात आती है, वहाँ முழு யஜ்ஞத்துக்கும் வந்து நஷ்டம் வரும் பொழுது तो हम एक होकर के रहे। அப்போது ஒன்றாக சேர்ந்து இருக்கணும். गीता पाठशाला बाप का घर है, கீதா பாடசாலை தந்தையின் வீடா लेकिन किसी व्यक्ति का घर है। அல்லது ஒரு நபரின் வீடா? हैं? बाप का घर है। தந்தையின் வீடாகும். बाप का घर है, मान लो कोई खुदा न खास्ता தந்தையின் வீடு இப்படி வைத்துக் கொள்ளுங்கள். कोई प्रकार का किसी का अपमान भी हो गया, யாருக்காவது ஏதோ ஒரு வழியில் அவமானம் ஏற்பட்டு விட்டது. गीता पाठशाला के इंचार्ज ने कोई अपमान भरी बात कह दी, கீதா பாடசாலையின் இன்சார்ஜ் நிறைந்த சபையில் அவருக்கு அவமானத்தை ஏற்படுத்தி விட்டார். तो सारे एक की दृष्टि से उसको सहन कर लेने में फायदा रहेगा, முழு அனைவருடைய பார்வையில் அவர் வந்து சகித்துக் கொண்டது அது அவருக்கு லாபமானதா या नुकसान हो जाएगा? அல்லது நஷ்டமாகி விடுமா? फायदा ही रहेगा, லாபம் தான் தரும், नुकसान नहीं हो सकता। நஷ்டமாக முடியாது. संगठन को तोड़ने वाले, बात करने वाले का नुकसान होगा, சங்கடனை உடைப்பவர்கள் அது போல பேசுபவர்களுக்கு நஷ்டமாகும். सहन करने वाले का नुकसान नहीं हो सकता। சகித்துக் கொள்பவர்களுக்கு நஷ்டமாக முடியாது. अभी आप बताएं कि मिलिट्री शासन से देश छूटेगा, हाँ? बिल्कुल। तो ये रूहानी मिलिट्री के बाद है, नस्ली मिलिट्री के बाद है? அந்த பாய் கேக்குறாங்க, பாரதத்தில் நாட்டில் வந்து மிலிட்ரி ஆட்சி வந்து நடக்கும் சொல்லியிருக்காங்க இல்லையா, இது வந்து ஆன்மீக மிலிட்ரியா அல்லது சரியத்துக்கான மிலிட்ரியா? रूहानी रूह को सुधारेगी ஆன்மீகமானவர் ஆத்மாவை திருத்துவார், और जिस्मानी சரீரதாரி जिस्मानियों को सुधारेगी। சரீரதாரிகளை வந்து திருத்துவார். जिस्मानी मिलिट्री है, इसमें सबसे ज्यादा हमारी तो प्रवृत्ति मार्ग की बात है, நம்முடையது என்னவோ பிரவೃತ್ತಿ மார்க்கத்தின் விஷயமாகும். हमारी रूह सुधरेगी तो शरीर भी सुधरेगा। நம்முடைய ஆத்மா தெரிந்து விட்டால் சரீரமும் தெரிந்துவிடும். शरीर तो जड़ है சரீரமோ ஜடமானது और आत्मा चैतन्य है। மற்றும் ஆத்மா சைத்தன்யமானது. मिलिट्री का बात कर रहा होगा, और उसमें ज्यादा सबसे ज्यादा भ्रष्टाचारी है हमारा इंडिया का, हाँ, वो उन लोग कैसे छूटेगा? आत्माएं अभी भ्रष्टाचारी है ஆத்மாக்கள் இப்போது பிரஷ்டாச்சாரி ஆகி இருக்கிறதா या श्रेष्ठाचारी है? அல்லது சிரேஷ்டாச்சாரி ஆகி இருக்கிறதா? आत्माएं भी भ्रष्टाचारी है। ஆத்மாவும் பிரஷ்டாச்சாரி ஆகி இருக்கிறது. इधर सूक्ष्म में जब होगा तब तस्वीर में होगा। नहीं, अभी भक्ति मार्ग आगे जा रहा है, இல்லை, இப்போது பக்தி மார்க்கம் முன்னேறி கொண்டிருக்கிறதா?
क्या ज्ञान मार्ग आगे जा रहा है? அல்லது ஞான மார்க்கம் முன்னால் போய்க் கொண்டிருக்கிறதா? अभी तो भक्ति मार्ग आगे जा रहा है। இப்போது பக்தி மார்க்கம்தான் முன்னால் போய்க் கொண்டிருக்கிறது, முன்னேறி இருக்கிறது. दौड़ते दौड़ते ஓடி 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 जब रूहानी मिलिट्री आगे चली जाएगी, ஓட்டம் ஓடி ஓடி ஆன்மீக மிலிட்ரி முன்னால் சென்று விடுமா? तो परिवर्तन हो जाएगा। அப்படி செல்லும் போது மாற்றமாகிவிடும். ये रूहानी मिलिट्री है हमारी। இந்த நம்முடையது ஆன்மீக மிலிட்ரி ஆகும். उनकी है जिस्मानी मिलिट्री। அவர்களுடையது சரீரத்துக்கான மிலிட்ரி ஆகும். और हमारी है रूहानी मिलिट्री। நம்முடையது ஆன்மீக மிலிட்ரி. रूहानी मिलिट्री की मुख्य पावर क्या है? ஆன்மீக மிலிட்ரியின் முக்கியமான பவர் என்ன? जिस्मानी मिलिट्री की मुख्य पावर क्या है? சரீரத்துக்கான மிலிட்ரியின் முக்கியமான பவர் என்ன? जिस्मानी मिलिट्री हिंसा करती है சரீரத்துக்கான மிலிட்ரி ஹிம்சை செய்கிறது. और रूहानी मिलिट्री अहिंसा का रास्ता अपनाती है। சரீரத்துக்கான மிலிட்ரி अहिंसा भी 2 प्रकार की है। அஹிம்சைக்கான வழியை தனதாக்குகிறது. அஹிம்சை கூட 2 வகைகள் இருக்கிறது. एक जिस्मानी ஒன்று சரீரத்துக்கானது, और एक है पवित्रता की। ஒன்று பவித்ரதா உடையது. हम काम कटारी की हिंसा से भी बचते हैं और बचाते हैं। நாம் காமவாளின் இம்சையின் மூலமாகவும் நாம் பிழைக்கிறோம் மற்றும் காப்பாற்றுகிறோம். ये पवित्रता की पावर से दुनिया में सारे काम होते हैं। இந்த பவித்ரதாவின் வேலையின் மூலமாகத்தான் உலகத்தில் இந்த காரணத்தினால்தான் அனைத்து வேலைகளும் நடக்கிறது. पवित्रता की पावर से ही नई दुनिया की स्थापना होगी। பவித்ரதாவின் பாவரின் மூலமாகத்தான் புதிய உலகம் ஸ்தாபனையாகும். वाइब्रेशन से ही परिवर्तन होने लगेगा। வைப்ரேஷனால் தான் மாற்றம் அடைய தொடங்கும்.